முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள 50 தேயிலை ஒத்த தொழிற்குழுக்களுக்கு 3,48,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 50 இலை போக்குவரத்து வாகனங்கள், இடுபொருள் சேமிப்பு மற்றும் பசுந்தேயிலை கொள்முதல் மையம் அமைத்திட 1,10,00,000 ரூபாய் கடனுதவி ஆகியவற்றை வழங்கிடும் அடையாளமாக 5 குழு உறுப்பினர்களுக்கு வாகனங்களுக்கான சாவிகளையும் காசோலைகளையும் வழங்கினார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் ஒரே வகையான சிறு தொழில் செய்வோரை கிராம அளவில் ஒருங்கிணைத்து தொடர் சேவைகளை மேம்படுத்தும் பொருட்டு பூச்சரம் எனப்படும் ஒத்த தொழிற்குழு உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒத்த தொழிற்குழுக்களின் நோக்கமானது ஒரே தொழில் செய்கின்ற தனிநபர்கள் ஒரே அமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து கொள்ளவும், குழுவின் பொதுவான உட்கட்டமைப்பு வசதிகள், சந்தைப்படுத்துதல், தொழில்நுட்ப பயிற்சிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தாங்கள் செய்து வரும் தொழிலில் கூடுதல் வருமானத்தை பெறவும் அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதாகும். நீலகிரி மாவட்டத்தில் 2015-16 நிதியாண்டில் புதிதாக 50 தேயிலை ஒத்த தொழிற்குழுக்களும் 3 இதர தொழிற்குழுக்களும் அமைக்கப்பட்டன. இந்த தொழிற்குழுக்கள் இந்திய தேயிலை வாரியத்தில் பதிவு செய்து சுழல் நிதி மற்றும் இதர உதவிகள் பெறும் பொருட்டு தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு குழு செயல்பாடு, பதிவேடுகள் பராமரித்தல் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டு தமிழக அரசின் உட்கட்டமைப்பு நிதியாக தலா 1,00,000 ரூபாய் வீதம் மொத்தம் 53 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள 50 தேயிலை ஒத்த தொழிற்குழுக்களுக்கு முதற்கட்டமாக பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கடன் மூலமாக 3,48,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 50 இலை போக்குவரத்து வாகனங்களையும், இடுபொருள் சேமிப்பு மற்றும் பசுந்தேயிலை கொள்முதல் மையம் அமைத்திட 1,10,00,000 ரூபாய் கடன் உதவியையும் 50 தேயிலை ஒத்த தொழிற்குழுக்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக 5 குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வாகனத்திற்கான சாவிகளையும் காசோலைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி, தலைமைச் செயலாளர் முனைவர் ப. ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை முதன்மை செயலாளர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா, பேங்க் ஆஃப் இந்தியா பொது மேலாளர் திரு குல்பூஷன் ஜெயின், துணை பொது மேலாளர் திரு KSM சாஸ்திரி, முதுநிலை மேலாளர் திரு ஜான் பிரிட்டோ மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.